நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோருடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. பலி எண்ணிக்கை 359 உயர்ந்திருக்கிறது. 1110 பேரை காணவில்லை என்கின்ற அதிர்ச்சி தகவலையும் தொடர்ந்து பார்க்கிறோம். ஒருபுறம் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல உயிரிழந்த உடல்கள் அங்கு சடலங்களாக மீட்கப்படுவது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு சோக செய்தியாகவே இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. 300 இந்தியர்கள் உட்பட இந்த 1110க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்கின்ற அந்த அதிர்ச்சி தகவலும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நேபாளத்தில் பெருவெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய ஒரு செய்தி என்பது கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது. இதுவரை 359 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்தியா மட்டுமின்றி இங்கிலாந்து, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆன்மீக சுற்றுலாவுக்கும் சுற்றுலா பயணிகளாகவும் அங்கு சென்றவர்கள் இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை நீடிக்கிறது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இன்னும் 910 பேருக்கும் மேற்பட்டோரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலே நீடிக்கிறது. 24 காவலர்கள், 44 இராணுவ வீரர்களும் இதில் அடங்குவார்கள் என்கின்ற கூடுதல் தகவலையும் பார்க்கிறோம். சித்வான் என்ற அந்த இடத்தில் மட்டும் 108 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினரோடு காவல்துறையும் இணைந்து, தன்னார்வலர்களும் இணைந்து இந்த மீட்பு பணியில் மிக துரிதமாக ஈடுபட்டிருந்தாலும் கூட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமே இருக்கிறது. இதற்கிடையே மீண்டும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நேபாளத்தில் மீண்டும் பெருவெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அண்டை நாடான சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. புதிதாக உருவான தடுப்பு ஏரியால் மீண்டும் அங்கு ஒரு பெருவெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை சீனா தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்குள் நேபாளத்தில் பெருவெள்ளம் பாயும் அபாயம் உருவாகி இருக்கிறது என்கின்ற ஒரு கவலை அளிக்கக்கூடிய, அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை சீனா வெளியிட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்குள்ளாக ஒரு பெருவெள்ளம் நிரம்பி அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு சீனா அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நேபாளம் திபெத் எல்லையில் ஏரிகள் நிரம்பி வழியக்கூடிய நிலையில அதீத இந்த பெருவெள்ளம் மீண்டும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கை கவலை அளிக்கக்கூடிய செய்தியாகவே இருக்கிறது. திடீரென்று ஏரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீனா கணித்திருக்கிறது. நேபாளத்தில் மீண்டும் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது மேலும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகவே இருக்கிறது. ஏற்கனவே திரையில அந்த காட்சியை பார்க்கிறோம். ஏற்கனவே இருந்த அந்த பெருவெள்ளத்தால் வீடுகள் எல்லாம் தீப்பெட்டிகள் போல தூக்கி வீசப்பட்டு கரைபுரண்டு ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நிலையில் மீண்டும் ஒரு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.